குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா February 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். சரிங்க, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 15th Finance Commission began in 2020 to 21, concluded in 25 to 26. ஒரு ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது 5 இயர்ஸ்ங்க. ஸோ 15th Finance Commission வந்து முடிஞ்சிருச்சு. அதோட சேர்மன் வந்து எம்.கே. சிங். இப்ப 16th Finance Commission வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சேர்மன் பேர் என்னதுங்க? 2 நாள் முன்னாடி நியூஸ்ல வந்துருந்துச்சு. அரவிந்த் பனகாரியான்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமா மேம். அரவிந்த் பனகாரியா. இது பக்கத்திலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பினான்ஸ் கமிஷன் எத்தனை வருஷத்துக்குங்க இருக்கும்? இதுவும் 5 இயர்ஸ். ஸோ 30 to 31 முடியும். ஃபினான்ஷியல் இயர் 30 to 31 முடியும். சி ரங்கராஜன் இஸ் ஃபார்மர் அட்வைசர் கவுன்சில் டு த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபார்மர் கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஸோ இப்போ சேர்மன் வந்து யாருங்க? அட்வைசரி கவுன்சிலுக்கு. இது வந்து ஃபார்மர் அட்வைசரி கவுன்சில் தான் பிரைம் மினிஸ்டருக்கு. அதுவும் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். ஸோ இப்போ அதோட சேர்மன் வந்து இங்க ஃபார்மர் கொடுத்திருந்தா இப்ப என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. டாக்டர் விவேக். சேர்மன் வந்து டாக்டர் விவேக் டெப்ராய். இந்தியா கான்ட்ரிபியூட்டட் $32.895 million to the United Nations regular budget for 2024, earned its spot on the honor roll of UN for 2024. ஸோ இதுல வந்து அவங்க ஹைலைட் பண்ண மாதிரி யூஎஸ்டி இவ்வளவும் ஹானர். சரிங்க, இதுல இந்தியா வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குங்க. அப்போ ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ண கண்ட்ரி எதுங்க? யுனைடெட் நேஷன்ஸ்ல நிறைய கண்ட்ரிஸ் வந்து மெம்பர். ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ண கண்ட்ரி எதுங்க? ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணது யூஎஸ்ங்க. 22% கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. லீஸ்ட் வந்து நம்மளுக்கு வேணாங்க. நிறைய கண்ட்ரி ஒரே அமௌண்ட் கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது நம்ம தெரிஞ்சு கொஸ்டின் வராதுங்க. ஒரு ஆன்சர் இருந்தானா நம்ம படிக்கலாம், 2-3 ஆன்சர் இருந்தா வேண்டாம். ஸோ அடுத்தது எஸ்பிஐ இன் கொலாபரேஷன் வித் பாஸ்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பேஸ்டு ஃப்ளைவயர் கார்பரேஷன் குளோபல் பேமெண்ட்ஸ் எனேபிள்ட் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. இட் எய்ம்ஸ் டு மாடர்னைஸ் டிஜிட்டல் இன்டர்நேஷனல் எஜுகேஷன். சரிங்க, பாஸ்டன்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அது ஒரு யூஎஸ் கம்பெனி. அந்த கம்பெனியோட எஸ்பிஐ கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணிருக்குன்னா, எஜுகேஷனுக்காண்டி நீங்க பேமெண்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ யூஎஸ்ல படிக்கிற ஒருத்தருக்காண்டி இங்க இருந்து நீங்க ஃபீஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது எஸ்பிஐயும் அந்த சைடு இருந்து பாஸ்டன் ஒரு கம்பெனியும். ஓகேங்களாங்க? சரி, அடுத்தது வந்து இது நம்ம பார்த்திருந்தோம். ஹெச்டிஎஃப்சி வந்து லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க். ஸோ இத வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். அது பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேங்க் வந்து திவால் ஆகவே ஆகாது, ஆகுறது கஷ்டம் அப்படின்னு சொல்ற பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், இந்த 3 பெரிய ஜாம்பவான்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ஸ்ல, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து எஸ்பிஐ மட்டும்தான் இந்த இதுல வரும்னு நினைக்கிறேன். ஒண்ணுதாங்க இருக்கு. சரிங்க, இதுல வந்து ஆக்சிஸ் இல்லைங்க. பிரைவேட் பேங்க்ஸ்ல ஆக்சிஸ் இல்ல. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ வந்து பெரிய க்ரோத் காமிக்கல. அதாவது லாஸ்ட் டைமும் இந்த டைமும் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. எஸ்பிஐயும் ஹெச்டிஎஃப்சியும் கொஞ்சம் பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த நியூஸ் வந்து என்னதுன்னா, அவங்க எஸ்எம்இ காண்டி 4 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதர் பேங்க்ஸோட ப்ராடக்ட்ஸை வந்து கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதுல வந்து பாருங்க, பிஸ் ஃபர்ஸ்ட், பிஸ் க்ரோ, பிஸ் பவர், பிஸ் பிளாக் இப்படின்னு 4 வேரியன்ட் வந்து சிறுதொழிலுக்காண்டி கிரெடிட் கார்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இது நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் அதிகமா ஆட் வந்துட்டே இருந்துச்சு. எல்ஐசி லான்ச்சஸ் எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ் யூனிட் லிங்க்டு ரெகுலர் பிரீமியம் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுல யூனிட் லிங்க்டு அப்படின்னா என்னதுங்க? எத்தனை பேருங்க
ஷேரு ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் யாராவது இன்வெஸ்ட் பண்றீங்களா? சச்சின் டெண்டுல்கர்லாம் ஆடுக்கு வருவாரு, மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆட் தான் மேம் பார்த்துருக்கோம். சரிங்க, அது ஒன்றும் இது இல்லைங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்றது நீங்க நகைச்சீட்டு போடுறீங்களா யாராவது, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க என்ன பணம் கட்டுறீங்களோ அதுக்கு ஒரு கிராம் எடுத்து வைப்பாங்க, பாத்திருக்கீங்களாங்க? யாராவது நகை சீட்டு போடுறவங்க இருக்கீங்களா? நீங்க வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க, அதுக்கு வந்து அவங்க 1 கிராம்ஸ்ல எடுத்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு கடைசியா நீங்க எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு நீங்க கோல்டா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நீங்க அந்தந்த பணத்துக்கு கோல்டா வாங்குறதுன்றது கரெக்டான ஸ்கீம், நல்ல ஆப்ஷன். இப்ப கவனிங்க, மியூச்சுவல் ஃபண்டும் அதே தாங்க. இந்த மாசம் நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கு அவங்க நெட் அசெட் வேல்யூன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அத வந்து யூனிட்ஸ்ல கொடுப்பாங்க. எப்படின்னா கோல்ட வந்து கிராம்ஸ்ல மெஷர் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபண்ட வந்து யூனிட்ஸ்னு மெஷர் பண்ணுவாங்க. இப்ப 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 100 யூனிட் கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய்க்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அன்னைக்கு விலைக்கு நீங்க ஒரு 100 பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மிட்டாய் வாங்கியிருக்கிற மாதிரி 100 கிராம்ஸ்ன்னு கூட உங்களுக்கு புரியறதுக்காண்டி வச்சுக்கோங்க. அந்த கிராம்ஸே அங்க யூனிட்னு தான் சொல்லுவோம். 100 யூனிட். அடுத்த மாசம் நீங்க 1000 ரூபாய் இருக்கும்போது அது ரேட்டு இறங்கி இருந்ததுன்னா நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும், ரேட்டு கூடி இருந்ததுன்னா கம்மியான யூனிட் தான் கிடைக்கும். சரிங்களா? சோ கடைசியா நீங்க வந்து அந்த ஸ்கீம் விட்டு வெளில வரும்போது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கோ, நீங்க வந்து இப்போ ஒரு 3 வருஷம் போட்டிருக்கீங்க, 3 வருஷம் மாசம் மாசம் கட்டியிருக்கீங்க, 3 வருஷம் கழிச்சு வெளில வரும்போது உங்கள்கிட்ட ஒரு 3500 யூனிட் இருக்கு. அந்த 3 வருஷம் கழிச்சு நீங்க வெளில வர்ற அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ஃபண்டு, அந்த விலைக்கு நீங்க அந்த 3500ஐயும் வித்துட்டு வந்துடலாம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. சரிங்களா? அதுதான் அதுல வர்றதுதான் யூனிட். அதாவது இதுதான் யூனிட் லிங்க்டு. இப்ப நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்களோ அதுக்கு என்ன யூனிட், அதாவது மார்க்கெட்ல பிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த யூனிட்டும் மாறிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட விலைக்கு ஏத்த மாதிரி இந்த யூனிட் வந்து மாறிட்டே இருக்கும். இதுதான் யூனிட் லிங்க்டு. அதாவது நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஈக்குவலண்டான யூனிட்டை எடுத்து வைக்கிறது. இந்த இண்டெக்ஸ் பிளஸ் அப்படின்னா என்னதுன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னே இருக்குங்க. நிறைய ஃபண்ட் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. இந்த நிப்டி 50 ஃபண்ட்ஸ், அப்படி நிப்டி 100 ஃபண்ட்ஸ், சென்செக்ஸ் 50 ஃபண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிப்டி எதோட யூனிட்டுங்க, சென்செக்ஸ் எதோட யூனிட்டுங்க? மொத்தம் எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க நம்மள்ட்ட? 2 மேம். 2 மேம். 2 தான் இருக்கா? மெயினா இருக்கிறது அது 2 தானே மேம்? சரிங்க, மொத்தமா நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது 2, என்எஸ்சியும் பிஎஸ்சியும், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும். ஆனா முதல்ல நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுங்க. தமிழ்நாடுலயே கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா? இன்னமும் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்னமும் இருக்கு, வேலை நடக்குது. ஆனா பெருசா பிரபலமா இல்ல. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது இது. ஆனா பர்மனன்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மொத்தம் இந்தியால இருக்கிறது வந்து 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க. பர்மனன்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து 6. சரிங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்சது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட யூனிட் பேரு தான் நிப்டி, அதாவது இண்டெக்ஸ் பேரு, குறியீடு பேரு நிப்டி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது சென்செக்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ்ல கொஸ்டின்ஸ் வரும், கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நான் எழுதும் போதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்ஸ்ங்க. அவங்களும் கொஸ்டினுக்கு எங்க தாங்க போவாங்க, வருஷம் வருஷம் எக்ஸாம் வைக்கணும். சரியாங்க? இதுல வந்து நிப்டி அப்படின்ற இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றத லிஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும். அது வந்து லிஸ்டட் ஃபண்ட்ஸ். இன்னொன்னு வந்து இந்த நிப்டி குறியீடோட இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சேஃபான ஃபண்ட்ஸ். சோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல நாங்க உங்களோட இப்ப பிரீமியம் கட்டுவாங்க இல்லையா, அந்த பிரீமியத்தை போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த யூனிட்டை எடுத்து வைப்பாங்கன்னு சொல்றதுதான் இந்த எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ்ன்ற ஸ்கீம். இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குங்க. இப்போ நாளை பின்ன நீங்க எங்கேயாவது படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுங்க. நம்ம ஒரு ஆர்டி போடுற மாதிரி தாங்க, இதுவும் ரொம்ப சேஃப் தான். ஆனா என்ன, ஃபண்டை வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். ஃபண்டை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணுங்க உங்களுக்கு. அதை எப்படி சூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கொஞ்சம் படிக்கணும். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா
NISMனு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு. ஸோ அதுல வந்து 5A மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அது வந்து நீங்க எழுதுனீங்கன்னா கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? இல்லாட்டினா ஒரு அடுத்த ஆப்ஷன் சொல்றேன். நீங்க வந்து பேங்கிங் படிச்சு பேங்கிங் மேல ஒரு தீராத காதல் இருந்து பட் பேங்க் வேலையில நீங்க இந்த ஃபினான்ஷியல் அட்வைசராலாம் இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லோன் கட்டாதீங்க, அதுல முதலீடு பண்ணுங்க, இதுல முதலீடுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல. அவங்க எல்லாம் என்ன எக்ஸாம் படிச்சிருப்பாங்கன்னா சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்னு ஒரு எக்ஸாம் இருக்குங்க, CFP. ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்க படிக்கலாம். நீங்க படிச்சு நிறைய பேருக்கு நிதி ஆலோசனை வழங்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம் இருக்கு, CFAன்னு, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னு. ஸோ ஃபண்ட் ஹவுஸோட மேனேஜர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு அதுக்கு வந்து தமிழ்நாடுல வாய்ப்பு இல்லை. நீங்க போனீங்கன்னா மும்பை இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற ஏரியால தான் நீங்க அது பண்ண முடியும். பட் ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்கா இருக்கும், ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கும். அதெல்லாம் போனீங்கன்னா உங்க மாச சம்பளம் 2 கோடி 3 கோடின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா பேங்க் எக்ஸாம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி உலகம் ரொம்ப பெருசு, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம எங்க போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ அதை பொறுத்து. சரிங்க, அடுத்தது இந்தியா எனர்ஜி வீக். போன வாரமே பார்த்தோம்லங்க இந்த கொஸ்டினை. இந்தியா எனர்ஜி வீக் என்னையில இருந்து என்னைக்குங்க? February 19 to 22வா? 6ன்னு வந்திருக்குங்க. 6 to 19. 6 to 19ங்களா? ஓகேங்க. இந்தியா எனர்ஜி வீக் 6 to 19. அதோட தீம் பார்த்தோமாங்க. அங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது இல்ல போலயே. ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தீம் இருந்துச்சுலங்க, டிரைவிங் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன். தீம் வந்து என்னதுங்க? டிரைவிங் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன். அதாவது இந்தியாவோட எனர்ஜி, அதாவது நான் சொன்னேன் போன வாட்டி, ரெனியூவபிள் எனர்ஜி, நான் ரெனியூவபிள் எனர்ஜின்னு நம்மள்ட்ட 2 விதமான ஆற்றல் இருக்கு. அதாவது கரண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற சோர்ஸுங்க. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜினா இந்த சூரியன், இந்த தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறது, இந்த சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான, அதாவது கரையாது, நீங்க யூஸ் பண்ண தீராது. நான் ரெனியூவபிள் எனர்ஜினா நிலக்கரியை யூஸ் பண்றது, இல்ல இந்த கடலுக்கு அடியில போய் பெட்ரோல் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது நீங்க எடுக்க தீந்துரும். ஸோ அதனால நம்ம தீராத எனர்ஜிக்கு, தீர்ற எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து தீராத எனர்ஜிக்கு நம்ம மாறி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு டிரைவிங் அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ற விதமா டிரைவிங் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன். G20ல இந்தியா தான் தலைமை தாங்குச்சு, இந்தியா தான் சேர்மன்ஷிப் எடுத்துச்சு, அதான் பிரசிடென்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு கீழே தான் G20 மீட்டிங்ல தான் அவங்க இந்த இந்தியா எனர்ஜி வீக்க கொண்டு வந்திருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. RBI has recently finalized authorization to fintech firms Juspay and Decentro along with software as a service company Zoho. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லைங்க, நம்மளுக்கு தேவை வந்து இந்த பார்ட் மட்டும்தான். Juspay, Decentro, Zoho இவங்கெல்லாம் secured as payment aggregator license from RBI. பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா என்னதுங்க? நம்ம ரேசர் பே பார்த்திருக்கீங்களா? பில் பே பண்ணும்போது ஆன்லைன்ல எத்தனை பேர் ஆன்லைன்ல பில் பே பண்ணும்போது ரேசர் பே அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வேற நிறைய இருக்கேங்க ஆன்லைன் பேமெண்ட் கொடுக்குற ஆப். அது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரிங்க. உங்கள்ட்ட இருந்து பணத்தை, பேமெண்ட் கேட்வேக்கும் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 வார்த்தை புதுசு தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் கேட்வே, பேமெண்ட் அக்ரிகேட்டர். பேமெண்ட் கேட்வேனா என்னதுன்னா, இப்போ நீங்க வந்து IRCTC சைட்ல இருக்கீங்க. IRCTC சைட்ல இருந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க. அப்ப நீங்க ட்ரெயின் டிக்கெட்க்கு பே பண்ணணும். பே பண்றதுக்கு உங்க SBI பேங்கோட நெட் பேங்கிங்க்கு போறீங்க. ஸோ அது வந்து பே நவுன்னு கேட்கும், கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இந்த மாதிரி நெட் பேங்கிங்கா எல்லாம் கேட்கும். ஸோ அப்ப நெட் பேங்கிங்னு கொடுத்த உடனே பில் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து கீழே வந்து இப்படி ஒரு சிம்பிள் வரும், அதாவது கனெக்டிங் சிம்பிள் வரும்.
அப்படி என்னதுன்னா இந்த பில் டெஸ்க்ன்றவன் வந்து பேமெண்ட் கேட்வே, அதாவது எஸ்பிஐயோட வெப்சைட்டையும் இந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு லிங்க். இவன் ஜஸ்ட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்றான். சரிங்களா? அதுதான் பேமெண்ட் கேட்வே. இவன் வழியா, இந்த கேட் வழியா நீங்க இங்க இந்த பேங்க்குக்கு போறீங்க. பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னா நீங்க வந்து அதுல பேடிஎம் யூஸ் பண்றீங்க, அது வந்து ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர். இது என்ன பண்ணும்னா ஐஆர்சிடிசி சைட்ல இருந்து உங்க பணம் வந்து நீங்க தானே பே பண்றீங்க, அப்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பேடிஎம்க்கு வந்துரும். இவன் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு ஐஆர்சிடிசிக்கு கொடுப்பான். ஸோ டைரக்டா பணம் வராது. இப்ப இந்த இதுல பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணும்போது டைரக்டா பேங்க்ல இருந்து சைட்டுக்கே பணம் போயிடும். இங்க வந்து அப்படி இல்ல, நடுவுல ஒரு ஆள் வந்து பணத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து 3 கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சதுங்களாங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா என்னன்னு? லாஸ்ட் இது மட்டும் பார்த்துடலாங்க. ஸ்ட்ரைப், ஜொமேட்டோ அண்ட் டாடா பேமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜொமேட்டோ, டாடா பேமெண்ட்ஸ், ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ. ஸோ இவங்க எல்லாருமே லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. எந்த ஆக்ட் படி வாங்கியிருக்காங்கன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 படி இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 1 வருஷம் வெயிட் பண்ணி 6 பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் பே ஒன்று, பேமேட் இந்தியா, கேஷ் ஃப்ரீ பேமெண்ட், ஓப்பன் ஃபினான்ஷியல், என்கேஷ், ரேசர் பே. அடுத்து ஜொமேட்டோ, கூகுள், டாடா டிஜிட்டல், டிஜிஓ. இந்த பேர்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நான் எழுதட்டாங்க. இதுல இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஜொமேட்டோ ஒண்ணுங்க, டாடா ஒண்ணுங்க. இந்த ஒரு சிலதுல டாடா டிஜிட்டல்னு போட்டிருக்காங்க, ஒரு சிலதுல டாடா பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ டாடா கம்பெனி ஒன்று, ஜொமேட்டோ கம்பெனி ஒன்று, ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ, என்கேஷ், கேஷ்னு ஒன்று, கூகுள் பே. இந்த மாதிரி புது வார்த்தை தெரியாம இருக்கு பாருங்க, அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பேமெண்ட் இந்தியா, சாரி பேமேட் இந்தியா, பேமேட் இந்தியா, ஓப்பன் ஃபினான்ஷியல். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் அக்ரிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து கொடுத்துருக்காங்க. 6 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, மொத்தம் 11 பேமெண்ட் அக்ரிகேட்டர் இருக்காங்க இந்தியால. இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து 50 பேமெண்ட் கேட்வேக்கு கொடுத்துருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல்னா என்னதுங்க? லோன்ல எல்லாம் அடிக்கடி நம்ம பேங்க் போனோடனே படிப்பீங்க. உங்களோட நோட்டீசஸ், அதாவது சர்க்குலர்ஸ்ல இன் பிரின்சிபல் அப்ரூவல் அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு லோன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்து, இப்போ உங்களோட நெட் பேங்கிங்லலாம் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த பர்சனல் லோன் ஆஃப் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? அதுல வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட்னு ஃபில் பண்ணீங்க. இப்போ நீங்க அந்த பர்சனல் லோன் எடுத்துக்க ரெடியா இருக்கீங்கன்னா அது வந்து உடனே ஒரு 3 கிளிக்ஸ்ல வந்து உங்களுக்கு லோன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்க உள்ள போயிட்டு எவ்வளோ மாசம் வேணும், அதாவது எவ்வளோ வருஷத்துக்கு லோன் வேணும், என்ன அமௌண்ட் வேணும், ஒரு இஎம்ஐ காட்டும். அதெல்லாம் ஓகேனா நீங்க வந்து ஓகே அப்படின்னு பட்டன் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் லெட்டர் வரும், ஒரு சாங்ஷன் லெட்டர் வரும். இந்த லோன் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு இவருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஷன் லெட்டர் வரும். அந்த லெட்டருக்கு கீழே அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டா இருந்தா இந்த சாங்ஷன் லெட்டர் வந்து வேலிட்னு இருக்கும். சரிங்களா? உங்களோட எந்த டாக்குமெண்ட்ஸுமே வாங்காம, உங்கள்கிட்ட எதுவுமே கொஸ்டின் பண்ணாம ஒரு சாங்ஷனிங் கொடுக்கறது தான் இன் பிரின்சிபல் அப்ரூவல். ஸோ முதல் கட்ட அப்ரூவல். ஸோ இப்போ 50 பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஆரம்பிங்கப்பா, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. 8ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பார்த்துருக்கோம்.